காக்கெல்லாம் உள்ள வருதுலடா. நான் சொல்லுவேன் உனக்கு அறிவு வைக்கும் போது துண்டு கட்டி வைக்கிறேன் முடிஞ்ச உடனே பாரு. கார்ல எல்லாம் வந்து இறங்கி அப்படியே திருமூர்த்தி மலை ரீச் பண்ணிட்டோம். திருமூர்த்தி மலைக்கு அப்படியே நடந்து திருமூர்த்தி மலை பிரான்ஸ் குரங்கு கூட்டங்கள்லாம் இருக்குதுங்க. அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம். திருமூர்த்தி மலை வந்து ரீச் ஆனதே பாத்தீங்கன்னா சதீஷ்ல ஒரே வைப்பு பாத்தீங்கன்னா ஒரே வைப்பு தான். திருமூர்த்தி மலை அதாவது இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 சாமியுமே இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 சாமியுமே இருப்பாங்க. பாவா கபடி ஆடுவான் அவனுக்கு தெரியாதா? கார் வாங்கடாடி சாமி நீ திரும்ப போறானுடா. குரங்கு கூட போய் ஏதாவது சொல்லாடுவோம். இப்ப தெரியலையா? சந்தானிக்காம வந்தியா அவங்களே நீ விட்டா ஸ்டீவன் இந்த ஃபால்ஸ்ல என்ன நல்லா இருக்கும்னு சொல்லு. இந்த ஃபால்ஸே நல்லா இருக்கு. அதான் ஹைலைட் என்னன்னா இப்போ மழை வந்துச்சுன்னா இந்த கோயிலை வந்து மழை ஃபுல்லாக மூடி இருந்தா தான் அங்கே திருப்பி இந்த கல் மட்டும் தான் தெரியும் மழை காலத்துல எல்லாம். அப்புறம் இங்கே பாரு இங்கே சந்தனம் வச்சிருப்பாங்க. இந்த சந்தனம் வச்சிருக்காங்களா இதை எடுத்து இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணிட்டு இந்த கல்லில் அடிச்சிருவாங்க. கல்லில் அடிச்சாங்கன்னா உங்க வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இங்கே போட்டிருப்பாங்க. நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் அப்படியே நடந்து அப்படியே முன்னாடி போக ஆரம்பிச்சோம். தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஓ சரியான ஜில்லு பயங்கரமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமான ஜில்லு தண்ணி. தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாருங்க நீங்களே அந்த வியூவை பாருங்க. மலையப்புறத்தில் நிறையா ஃபேமஸ் சீன் ஒரு பெருமை அதெல்லாம். அதுவும் இந்த பக்கத்தில் வேட்டைக்காரன் புதூர்னு ஒரு ஊர் இருக்குது பொள்ளாச்சி ரோட்டில். அங்கே வந்து சேத்துமாடன்னு ஊர். அந்த ஊரில் வந்து மாரியம்மன் அந்த மாரியம்மன் கோயில் நிறைய இது வரும். ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே ஹில்ஸ் எல்லாம் சொல்லி ஏற ஆரம்பித்தோம். அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட திருமூர்த்தி மலை என்னதான் சின்ன இடமா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறது பார்த்திங்கன்னா அது வேறு விதமான வைப்பு. நீங்கள் போகிற இடம் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறப்போ பார்த்திங்கன்னா அது பியூட்டிஃபுல் மெமரிஸாக இருக்கும். பயங்கரமாக இருக்குல்ல சார். போட்டோ
கிராந்தே. ஆமா கூட்டமாக தான் இருக்கும். குளிக்க முடியுமா தெரியலையே. நம்மளும் ரொம்ப நேரமா அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். ஃபால்ஸு வந்த மாதிரியே இல்லை. மலை வியூவை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நான் அப்படியே திருப்பி காட்டுறேன். அப்படியே திருமூர்த்தி மலையை நோக்கி அப்படியே போகிட்டே இருக்கோம் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக. நம்ம விளாகே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்ம ஃபஸ்ட்டு விளாகு இதுக்கு மறக்காமல் நல்ல சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கலாம். சரிங்களா? இப்படி ஒன்று பண்ணலாம்டா. புரியுதா? அது எப்படின்னா நீ வந்து இப்படி புரியுதா? ஒருத்தன் அவன் நிற்கிற மாதிரி அவன் அவன் கை வைப்பான். புரியுதா? அங்க அவன் கையில உட்கார்ந்துக்கிற மாதிரி வந்து சரியா? நல்லா இருக்குடா. ஏதோ ஒரு போட்டோ இருக்குன்றா பண்ணி. போட்டோ எப்படி இருக்கு? ஃபால்ஸை நோக்கி கிட்ட வந்தாச்சு. பாலாஜி காலேஜ் ஏன்னா லீவ் போட்டேன்? என்னாலயா? டேய் யாரா லீவ் போட சொன்னோன்னு? சங்கரா? டே காரணமாமா ஃபால்ஸ் ஒரு வழியா ரீச் ஆயிட்டோம். ஃபால்ஸ் ரீச் ஆயிட்டோம். மாப்பிள்ளலாம் ஒரே வைப் ஆயிட்டாங்க ஃபால்ஸுக்கு வந்துட்டு. வியூ மட்டும் பாருங்க. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படியே அருவியில குளிக்கலாம் சொல்லி ஒரே வைப் ஆகலாம். ஆனா என்ன யாருக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல்லாம் தெரிய வேணாம். பாத்துக்கலாம். உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். அருவிக்கு வந்தாச்சு. முல்லை நீர் புன்னகையாய் மோதும் இன்பமே. எல்லாரும் அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு விலாகு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்லாம் அள்ளித்தாங்க. டேய் டே மணி டேய் கோயில மார்ச்சரி வண்டி ஒன்று பாடுறா. ஒருத்தன் பாடியாக போகிறான் பின்னாடி இருக்கிறவன். அவனை அப்படியே அதில் போட்டு கூட்டு போயிடும்.